ஹாய்! இன்னைக்கு போட்டி எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இது மாதிரி ஒரு போட்டி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இதுல இந்த பை மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ள இது மாதிரி ஆட்டுக்குடல் இது மாதிரி இருக்கும். அதை தனியா எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இது மாதிரி தனியா எடுத்துட்டு இந்த பை மாதிரி இருக்கிற குடலை அந்த மேல இருக்கிற அந்த கருப்பெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணணும். அதுக்கு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அந்த கொதிக்கிற தண்ணியில அந்த பை மாதிரி இருக்கிற குடலை போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த தண்ணியில நினைச்சு நல்லா போட்டு தேய்க்கணும். கையால தேய்ச்சி அது மாதிரி உரிச்சு எடுக்கணும். உரிச்சு எடுத்தா அந்த பிளாக் வந்துடும். தண்ணி ஆறிடுச்சுன்னா வரவே வராது. நல்லா கொதிக்கிற தண்ணியில தான் நினைச்சு அதை இது மாதிரி எடுத்துடணும். சுத்தமா நல்லா ஒயிட்டா வர வரைக்கும் நல்லா சுத்தமா கிளீனா எடுத்துடணும். தண்ணி ஆறிடுச்சுன்னா மறுபடியும் தண்ணி மாத்தி நல்லா சுட வச்சு நல்லா சூடான தண்ணியில திரும்பவும் போட்டு எடுக்கணும். ஆறிடுச்சுன்னா சுத்தமா வராது. அது வரலன்னா நல்லா கிளீன் ஆகாது. நான் கொதிக்கிற தண்ணியில நல்லா இது மாதிரி சுத்தமா எல்லாத்தையும் மேல உள்ள எல்லாத்தையும் பிச்சு எடுத்துறேன். இந்த பிளாக் சரியா வராம அதுலயே இருந்ததுன்னா எந்த ரெசிபி செஞ்சாலும் அது ரொம்ப கசப்பா இருக்கும். அதனாலதான் இதை நல்லா கிளீன் பண்ணிடணும் சுத்தமா. தண்ணி ரொம்ப சூடாதான் இருக்கும். கையே வைக்க முடியாது. வச்சுதான் அதை எப்படியாவது நம்ம எடுக்கணும். இப்ப நான் இதே மாதிரி எல்லாத்தையும் தண்ணியில நினைச்சு சுத்தமா பிச்சு எடுத்துட்டேன். இது மாதிரி ஒயிட்டா வரணும். இப்ப இந்த மாதிரி இருக்கிற குடலை கிளீன் பண்றதுக்காக நான் ஒரு தென்னை மர ஓலை எடுத்திருக்கேன். அந்த ஓலையில உள்ள இலையெல்லாம் பிச்சு எடுத்துட்டு அந்த குச்சை மட்டும் வச்சு நான் அதை கிளீன் பண்ண போறேன். அந்த தென்னை மரத்து ஓலையோட குச்சை வச்சு இப்ப இது மாதிரி ஒரு குடலை எடுத்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கு இடையில நான் இது மாதிரி ஸ்டிக்கை விட்டுட்டு இது மாதிரி எடுக்கணும். இது மாதிரி எடுத்துட்டா அந்த சைடு இது மாதிரி ஸ்டிக் வந்தோடனே இது திரும்பி வந்துடும். இது திரும்பி வந்தோடனே அது உள்ள டஸ்ட் எல்லாம் கிளீன் ஆயிரும். இது மாதிரிதான் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணணும். இதே மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஸ்டிக்கை அதுல விட்டு திருப்பி இதே மாதிரி செஞ்சு அந்த பக்கம் ஸ்டிக்கை விட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா உள்ள அழுக்கு எல்லாத்துமே கிளீன் ஆயிரும். இது மாதிரி எடுத்துட்டு நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 5-6 தடவை பச்சை தண்ணியில நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரா கிளீன் ஆயிரும். போட்டி வாஷ் பண்ணிட்டு கட் பண்றதை விட வேக வச்சுட்டு கட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்.